மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை. நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அந்த நிலையில் அப்படியே இருந்துக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி வருத்தப்படுறத முதல்ல நிறுத்துங்க. பழைய விஷயமே தேவையே இல்லை. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு ஒரு அருமையான குறள் என்ன சொல்லுது? நல்ல விஷயங்கள் இருக்கும்போது கெட்ட விஷயங்கள் நமக்கு வேணாம் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். நிறைய பழைய விஷயங்கள், அதாவது மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் எப்போ நிறுத்துறீங்களோ அந்த நொடியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதை உங்களாலேயே பார்க்க முடியும். உங்களுடைய குணம் எப்படிப்பட்டது அப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னா அவங்க கிட்டேருந்து தள்ளி வந்துடுவீங்க, விலைக்கு போயிடுவீங்க, தூரமாக போயிடுவீங்க. பேச்சுவார்த்தையே பிடிக்காது, ஆகலைன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் அவங்கக்கிட்ட எந்த விதமான ஒரு உறவுமே தேவையில்லை அப்படின்னு சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துடுவீங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய 80% அன்பர்கள் வாழ்க்கையில் 10 வருஷமாக, கடந்த 10 வருஷமானே சொல்லலாம், கஷ்டப்பட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயம் சுலபமாக கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் கைக்கு வந்து சேர்றதுக்குள்ள விதி உங்களை படாத பாடுபடுத்திடும். நீங்களே எனக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு ஒரு விரக்தி நிலைக்கே போயிடுவீங்க. ஆனால் அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையானது வந்து சேரும். அந்த சந்தோஷத்தை கூட உங்களால் கொண்டாட முடியாத ஒரு நிலை இருக்கும். மகர ராசியில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பான அன்பர்களின் கஷ்ட காலம் முடிந்தது. ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா, சனி பகவானுடைய சொந்த வீடுங்கய்யா. சனி பகவான் மற்ற ராசியில் இருப்பவர்களையே நேர்மை, நியாயம், நீதி தவறாமல் இருக்கணும், அப்படி மீறினா அதற்கான தண்டனையை கண்டிப்பாக கொடுக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது அவருடைய சொந்த வீடு மகரம், கும்பம், இந்த 2 ராசியுமே சனி பகவானுடைய சொந்த வீடு. கிட்டத்தட்ட 2.5 3.5 வருடம் உங்களுடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெறுவார். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கூட எந்த விதமான ஒரு தவறுமே செய்யாமல் இருக்கணும். ஏன், தூங்கும்போது கூட நீங்கள் எந்த தவறும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலனை அவர் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். நாம் இது நாள் வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு வந்த எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் நம்முடைய ராசி தெய்வீகமான ராசி, நம்முடைய ராசி தெய்வத்தன்மையை கொண்ட ராசி. அப்படின்றதால நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களுமே கொஞ்சம் கால தாமதமாகி தான் நம்ம கைக்கு வந்து சேரும். ஏன்னா நமக்கு அப்போ தான் அதனுடைய மகத்துவம் புரியும். யாருமே டக்குன்னு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஆகிட்டா அவருக்கு அந்த பணம் மேலே ஒரு ஈர்ப்பே இருக்காது. கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி வர்றதில் ஒரு தனி அனுபவம் தானே. மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவீங்க. இந்த ஆடி மாதம் முடிஞ்சது உடனேயே உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிச்சிருவீங்க. தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால் தன்னாலேயே உணர முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் எந்த விதமான புது தொழிலையும் ஆரம்பிக்கவே வேணாம். நீங்கள் ஏற்கனவே எந்த ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த தொழிலை அப்படியே தொடருங்க. முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய புது தொழிலை ஆரம்பிக்கலாம். இந்நேரம் பல பேர் புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பல இடத்துல பணத்தை கடனாக வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த பணத்தை அப்படியே வச்சுக்கோங்க. ஆடி மாதம் முடியட்டும், உங்களுக்கான தொழில் காத்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கான தொழில்னே சொல்லலாம். நீங்கள் எந்த தொழிலை தேர்ந்தெடுத்தாலும் அந்த தொழிலில், அந்த வியாபாரத்தில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை மட்டுமே தான் காண்பீங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. மகரத்துக்கு கஷ்ட காலம் முடிஞ்சுது. மகரத்துக்கு இனிமேல் பொக்கிஷமான காலம்தான். நீங்கள் நினச்சது அத்தனையுமே உங்கள் கை கூடி வரப்போகுது. அப்படியும் பல பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதற்கான பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிதுங்கய்யா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கைப்பிடி அன்னத்தை காகத்துக்கு வச்சுட்டு அந்த காகம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. சிக்கல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்துவிடும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி, சனி பகவானுடைய வாகனம் காகம். அப்போ அந்த காகம் உங்கள் கையால் இடக்கூடிய அன்னத்தை சாப்பிடும்போது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகிவிடும். இது பல பேருக்கு தெரியாத தேவ ரகசியம். சில பேரெல்லாம் வாரத்தில் ஒரு முறை தான் காகத்துக்கு சாதம் வைப்பாங்க. சில பேரெல்லாம் அமாவாசை தோறும் காகத்துக்கு சாதம் வைப்பாங்க. நீங்கள் தினமுமே
மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு ஒரே ஒரு கைப்பிடி அன்னத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பல விஷயங்கள் பல தடங்கல்களை தாண்டி தான் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருக்கும். இதுக்கப்புறம் எந்த விதமான தடங்களுமே இல்லாமல் நீங்கள் நினச்ச உடனே சில இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரும். நீங்கள் நினச்சதுமே அந்த காரியம் உங்களுக்கு கை கூடும். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுடைய மனநிலை சந்தோஷமாகும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் குடும்பமே சந்தோஷமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வருமா? மன வலி வருமா? மன அழுத்தம் வருமா? இது எதுவுமே வராது. இது அத்தனைக்கு பின்னாடியும் நம்ம கையிலேயே பரிகாரத்தை இத்தனை நாள் நாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தெரியாதே, மற்றவங்க சொல்லவும் மாட்டாங்களே. ஏன்னா மகரம் நல்லா இருக்கிறது மகரத்தை சுற்றி இருக்கவங்க யாருக்குமே பிடிக்காதுங்கய்யா. இது சித்தர்கள் ரிஷிகள் மட்டுமே அறிந்த தேவ ரகசியம்னே சொல்லலாம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய சித்த ரிஷிகள் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விலங்குக்கு அன்னத்தை வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அது மிகப்பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் இதுக்கு மேலே நிம்மதியாக இருக்க போது. ஆடி மாதத்தில் அடிக்கக்கூடிய காற்றுல அம்மியே நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் நகர்ந்து உங்களை விட்டு போகும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆடி மாதத்துக்கு பிறகு உங்களுடைய தொழிலில் நீங்கள் நிச்சயமாக முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்களுக்கு பண வரவு கிட்டும். அதிர்ஷ்டம் உங்களை தேடிக்கிட்டு வரும். வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு உங்களை தேடி வரும். அப்படி தேடி வரும்போது என் குடும்பத்தையே நான் தான் தாங்குகிறேன், எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி தயவு செய்து தட்டி கழிக்காமல் வரக்கூடிய வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்க வேணும் அப்படின்னு இந்த இடத்துல மகர ராசி அன்பர்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேங்க ஐயா. மகரம் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இனிமேலும் கஷ்டப்படுறதுக்கு உடம்புல வேணால் தெம்பு இருக்கலாம், மனசில் தெம்பு இல்லையே. மனசு உடஞ்சி போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அன்பர்கள் 90% இருக்கீங்க. எனக்கு தெரியும். மகர ராசி பட்ட கஷ்டத்தையே திருப்பி திருப்பி பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதற்கெல்லாம் காரணம் நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரக கோச்சார பலன்கள் அப்படி இருக்கு. இத்தனை நாள் நீங்கள் எவ்வளோதான் எட்டி உதைச்சாலும் திறக்காத கதவுகள் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்காக தானாக திறக்க போகுது. இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க ஐயா. அவ்வளோதான். இனிமே நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. ஆடி முடிஞ்சதுமே உங்களுக்கு இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய, அதாவது வர வேண்டிய பணம் உங்களுக்கு வராமல் சில தடங்கல்களோடு இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நிலுவைத் தொகை வந்து சேரும். திடீர்னு பண வரவு நிச்சயமாக வரும். கடன் பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு தீரப்போகுது. சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுக்கு நாளும் நடக்கணும், அந்த நாளும் நல்ல விதமாகவே நடக்கணும் அப்படின்னு நானும் உங்களுக்காக அந்த இறைவன்கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன். ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மகர ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.